நேயர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயர் அன்பு மகிழும் என்ற தலைப்பை கொடுத்து உங்களுக்கு நிறைய பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த பதிவிலே நேர்மறையான கருத்துக்களும் நேர்மறையான எண்ணங்களும் வாழ்க்கைக்கு பயனுடைய செய்திகள் மட்டுமே நான் வெளியிட்டுக் கொண்டிருப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு யூடியூப் சேனலாகட்டும் அந்த இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும் பதிவிடப்படுகிறது. அதனால் நீங்கள் அன்பு கூர்ந்து இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்கட்டும், நிறைய நண்பர்கள் இதை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் அன்றாட நடைமுறையில் பின்பற்ற வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்பொழுது இங்கு நம்மளுடைய தமிழனுடைய சிறப்பை நான் உங்களிடத்தில் சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன். தமிழனுடைய சிறப்பை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்புகள் தமிழ் மொழியிலே உள்ளன. நம்ம தாய்மொழியை தமிழ் மொழியினுடைய சிறப்பை எண்ணிலடங்காமல் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையிலே நான் இப்பொழுது உங்களிடத்திலே எளிய தமிழ் இனிய தமிழ் என்ற தலைப்பிலே நிறைய பதிவுகளை வெளியிட இருக்கின்றேன். இந்த எளிய தமிழ் இனிய தமிழ் பதிவிலே நிறைய நமது தமிழினுடைய சிறப்புகளை பதிவுடையிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உதாரணத்திற்கு நீங்கள் பார்ப்பேனால் இந்த பலகையில் இந்த போர்டிலே 6 சொற்களானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் சொல்லானது சிம்மம், இரண்டாவது சொல்லானது ரம்பம், மூன்றாவது சொல் பிம்பம், நான்காவது சொல் அம்சம், ஐந்தாவது சொல் வம்சம், ஆறாவது சொல் கும்பம். இந்த 6 சொற்களுமே 4 எழுத்துக்களை கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவு எப்படி முடித்திருக்கிறது என்றால் இம் 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 என்றே முடிந்திருக்கு. அதுவும் தனி சிறப்பாகும். இப்போ முதல் சொல்லை எடுத்துக்கொண்டுமே ஆனால் சிம்மம் என்ற சொல்லானது இருக்கிறது. இந்த சிம்மம் என்ற சொல் முதல் எடுத்து கடைசியிலே சேர்த்து சி இம் மா இம் சிம்மம் என்று நாம் படிக்கலாம். இந்த முதல் எழுத்தை எடுத்து கடைசியிலே சேர்த்தாலும் கூட அந்த சொல்லினுடைய பொருள் மாறாமல் அந்த சொல்லுடைய பொருளை அப்படியே தருகிறது. இரண்டாவது எடுத்துக்கொண்டு போயினால் ரம்பம். இந்த ரம்பம் என்ற சொல்லில் இந்த ரா என்ற எழுத்தை எடுத்து இந்த சொல்லின் கடைசியிலே சேர்ப்பியானால் அதே சொல் தான் வருகிறது, ரம்பம். அதுபோல தான் மூன்றாவது சொல்லும் பிம்பம் என்ற சொல்லும் இருக்கிறது. இந்த பி என்ற எழுத்தை எடுத்து இங்கே சேர்ப்பியமையானால் பிம்பம் என்று வரும். அம்சம் என்ற சொல்லில் ஆ எழுத்து இங்கே கடைசியில் சேர்ப்பியமானால் அம்சம் என்று வருகிறது. வா என்ற எழுத்து இங்கே சேர்ப்பியமானால் வம்சம் என்று வருகிறது. கும்பம் என்ற சொல்லிலே கூ என்ற எழுத்து இங்கு சேர்ப்பமானால் கும்பம் என்று வருகிறது. ஆக இந்த முதல் எழுத்தை எடுத்து அந்த சொல்லின் கடைசியிலே சேர்த்தாலும் கூட அந்த சொல்லினுடைய பொருள் மாறாமல் அப்படியே கிடைக்கிறது. இந்த ஒரு சிறப்பானது நம்ம தாய்மொழி தமிழ் மட்டுமே எனக்கு தெரிந்தவரை இருக்கிறது. இப்படி தமிழ் மொழியில் எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றன. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிலே அதிகம் ஆர்வமில்லை, மதிப்பெண்கள் குறைவாகிறார்கள் என்று கவலைப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி விளையாட்டு முறையிலே தமிழை கற்பிக்கலாம். அப்படி தமிழ் கற்பிக்கும் போது அந்த குழந்தைகள் தானாகவே ஆர்வத்தோடு கற்றுக்கொள்வார்கள், அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆகையால் இந்த பதிவை நான் உங்களிடத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் கொடுத்து வருகிறேன். இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. தமிழை நாம் வளர்ப்போம், தமிழால் வாழ்வோம், தமிழால் வளர்வோம். நன்றி, வாழ்த்துக்கள்.